எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம லஞ்ச் மெனு டிசைட் பண்ணும்போது என்ன ரெசிபி செய்யலாம், எந்த ரெசிபி செஞ்சால் அந்த காம்பினேஷன்ஸ் நல்லாயிருக்கும், இதெல்லாமே ரொம்ப யோசிப்போம். இன்றைக்கி நான் 3 ரெசிபீஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு அருமையான லஞ்ச் மெனு. இது ட்ரை கலர் மீல். இந்த மீலோட கலர்ஸும் ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் மீல். ரொம்ப ஈஸியாகவும் இது செய்யலாம். ஸோ வாங்க இந்த ட்ரை கலர் மீல் பிளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லஞ்ச் ரெசிபீஸ்க்கு நான் ஒரு மசாலா தூள் அரைக்க போகிறேன். இதுக்கு மிக்சர் ஜாரில் 7 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் போடுங்க. உங்ககிட்ட அது இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காயும் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருங்க. முதல் ரெசிபி தால் செய்ய தோரம் பருப்பு, மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுமே 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. 2-3 தடவை கழுவிட்டு பிரஷர் குக்கர்ல போடுங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல 3-4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. தால் செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் சீரகம், நறுக்குன இஞ்சி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் நறுக்குனது போட்டு கிண்டுங்க. 1 தக்காளி நறுக்கி போட்டு 2 நிமிஷம் கிண்டி விட்டதுக்கப்புறம் மசாலா தூள் போடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரைச்ச மசாலா தூள் 2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வெந்த பருப்பு போட்டு கலந்து விடுங்க. தால் கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால பருப்பு வேக வச்ச தண்ணி ஊத்துறேன். இதை 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். கடைசியா நறுக்குன கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தால் இப்போ ரெடி. ரெண்டாவது ரெசிபி நெய் சாதத்துக்கு நான் 3/4 கப் பாஸ்மதி அரிசி கழுவிட்டு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன். ப்ரெஷர் குக்கர்ல 4 டீஸ்பூன் நெய் ஊற்றி சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 பிரியாணி இலை, கொஞ்சம் முழு மிளகு, சீரகம் போட்டு லேசா கிண்டுங்க. ஊற வச்ச அரிசியை போட்டு நெய்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்றரை கப் தண்ணி ஊத்துங்க. சாதத்துக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு குக்கரை மூடி 2 விசிலுக்கு வேக வைங்க. பாருங்க சாதம் எப்படி தனித்தனியா அழகா இருக்குன்னு. சாதம் இப்போ ரெடி. கடைசியா செய்ய போற ரெசிபி பீன்ஸ் ஃப்ரை. இதுக்கு பேன்ல 2 டீஸ்பூன் கடுகு எண்ணெயை ஊற்றணும். சப்போஸ் உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்க வீட்டில் பயன்படுத்துற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். நான் 250 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை கிட்டத்தட்ட 1.5-2 இன்ச்சு துண்டுகளா கட் பண்ணுங்க. இதை பேன்ல போட்டு 2-3 நிமிஷம் வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டி
3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாற்றி பேனை மூடி 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்க, பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா தூள் போட்டு 5 நிமிஷம் கிண்டுங்க. நம்மளோட 3வது ரெசிபி பீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரை இப்போ தயார். 3 சுவையான ரெசிபீஸ் இப்போ ரெடி. பாருங்க, இதோட கலர்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ சூப்பரான லஞ்ச் மெனு இது ஒரு 3 ரெசிபி வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது நம்ம செய்யலாம். இது ரொம்ப அருமையான ஒரு மீல். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.